வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் மிகவும் வேதனையாக உள்ளது. ஒரு பெண் பாதிக்கப்பட்டுள்ளார். அந்த பெண்ணுடைய பெயர், எந்த ஊர், குடும்பம் எல்லாம் எஃப்ஐஆரில் போட்டாங்க. ஒரு பெண்ணை பற்றி அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விவரங்களை போடலாமா? அவங்க எதிர்கால வாழ்க்கை இருக்கா இல்லையா? அந்த காவல்துறை அதை கவனிக்க வேண்டாமா அந்த எஃப்ஐஆரில் போடும்போது? இதுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க? இப்போ பாருங்க, திமுக ஆட்சியில் கஸ்டோடியல் டெத்து, அதாவது காவல் மரணங்கள் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு சிலர் சொல்கிறாங்க 80ங்கிறாங்க, ஒரு சிலர் 90ங்கிறாங்க, 100 தாண்டிச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்த்தா ஒரு 80 வரைக்கும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ன மாதிரிலாம் கூத்தடிச்சாங்க, என்ன போராட்டங்கள் பண்ணாங்க. இப்போ இவங்க கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 80க்கு மேலே காவல் மரணங்களாக இருக்குது. அதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒரத்தநாடில் நடந்தது. யாராவது பார்த்தாங்களா? விருதுநகரில் மிட் நைட் நடந்திருக்கு. இப்போ காவலர்களே அங்கே இருக்க காவல்துறையில் பெண் காவலரே கை வச்சு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அவரை இன்றைக்கி நீக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், கடலூர் கடற்கரையில் அது வீடியோவே வந்தது. இது 2 நாளில் இவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கு ஒரு எல்லை இல்லையா? முதலமைச்சர் என்ன செய்கிறார்? தூங்குறாரா? சயனத்தில் இருக்காரா? ரோம் எரியும் போது நியூரோமனன் பிடில் வாய்ச்சாரா? அது மாதிரி வாய்ச்சிட்டு இருக்காரா? சரி, இந்த அம்மா யார்? த கிரேட் ஜோன் ஆஃப் ஆர்க், சிந்தனை செல்வி, ஆர்கமிடிஸுக்கு ஒப்ப முதலமைச்சருடைய தங்கச்சி என்ன பண்ணுறாங்க? மணிப்பூருக்கு இது பிடிச்சாங்கல்ல, ஹேண்டில் பிடிச்சாங்கல்ல, மெழுகுவர்த்தி பிடிச்சாங்கல்ல. இப்போ கடலூருக்கு மெழுகுவர்த்தி பிரித்து போவாங்களா? இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போவாங்களா? ஒருத்த நாட்டுக்கு போவாங்களா? இப்போ என்ன அமைதியாக ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க? இல்லை தெரியாமல் கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு நாளுக்கு நாள். இதுக்கு ரகுபதி வேற இது சொல்கிறார். அவர் திமுக காரர் இல்லைங்கிறாங்க. திமுக காரர் எல்லாருமே இந்த வீடியோவில் அவங்க நிரூபிக்கிறாங்க. ஒருத்தர் சுப்பிரமணியம் கூட இருக்கிறாப்புல ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி துணை முதலமைச்சர் காப்பில் ஃபோட்டோ, அதெல்லாம் போடுறாங்க அந்த குற்றவாளி. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நிராகரித்தா என்ன அர்த்தம்? அந்த ரகுபதி அமைச்சருங்கிறனால எது வேணால் வீடியோ போடுவாங்க. இதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி ஏடிஎம்கே பிரிவில் அமைச்சராக இருந்தால் எது வேணால் சொன்னதெல்லாம் இப்போ செய்தியாக வந்து செய்தித்தாளில். இப்போ அதே ராஜேந்திர பாலாஜி பேசுகிறத போடுறாங்களா? ரகுபதி சட்ட அமைச்சர், எது வேணால் பேசலான்னு. இதே ரகுபதி என்னாச்சு? அந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்தது, கள்ளச்சாராயம், அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் நீ அப்பீல் பண்ணு. இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டதை அதை வந்து விமர்சிக்கக்கூடிய அளவில் நீங்கள் பேசிட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்போ உச்சநீதிமன்றத்தை என்னாச்சு? டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கு உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்குடைய ஆவணங்கள், கடிதங்கள், காவல்துறை ஃபெயிலியர் ஆகிப்போச்சுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு என்ன சப்பக்கட்டு கட்டுறீங்க? ஒரு உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நீங்கள் ஏன் சப்பக்கட்டு ரகுபதி கட்டுறாரு? சட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கான்ஸ்டியூஷனாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா? 226 என்ன தெரியுமா? ஆர்டிக்கிள் 32 ஆர்டிக்கிள் தான் தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்குறேன். இவ்வளோதான். நீங்கள் வழக்கறிஞர் என்னீங்க. நீங்கள் புதுக்கோட்டையில் முனிசிபல் கோர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, கிரிமினல் சைடாக சிவில் சைடான்னு தெரியும். நீங்கள் ஹைகோர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி ஏடிஎம்கேல ஒரு புதுக்கோட்டையில் ஒருத்தர் அமைச்சராகணும், ஆரம் வீரப்பனும் வரக்கூடாது, திருநாவுக்கரசு வரக்கூடாதுங்கிற ஒரு நிலையில் உங்களுக்கான வாய்ப்பு ஜெயலலிதா கொடுத்தாங்க. அப்படியே மேலே ஏறினீங்க. அப்படி தான் நீங்கள் வந்த நதி மூலம், ரிஷி மூலம். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த குற்றவாளி வந்து இந்த பாலியல் குற்றத்தில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி வந்து திமுகவே இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மறுக்கிறீங்கள? இது எப்படி? சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு. லா அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டாக கெட்டுப்போச்சு. பாலியல் பலாத்காரம், காவல் மரணங்கள், படுகொலைகள், கோர்ட்லேயே கொலை செய்யப்படுறாங்க. பகல் நேரத்தில் மதிய வெயிலில் குத்தி கொள்கிறான். ரோடுகளில் வாகனங்கள் போயிட்டுருக்கு, மக்கள் நடந்துட்டுருக்கு. அதே இடத்துல காட்சி பொருளாக நடக்குது. இப்படி சட்டம் ஒழுங்கும் மோசமாக போச்சு. இதுக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ண போகிறீங்க? காவல் மரணத்தை என்ன தடுக்க போகிறீங்க? சாத்தாங்குளத்துக்கு ஓடினீங்களே, மணிப்பூருக்கு ஓடினீங்களே, த கிரேட் லேடி கனிமொழி என்ன செய்ய போகிறாங்க? பெண்ணியத்தை பேசுனீங்களே, பெண்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே குருசேரன்னு நீங்கள் பேசுனீங்களே. இப்படியான நிலை தமிழ்நாடு இருக்குங்க. போனோட்ட எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இந்த அளவு நடக்கலை. அதுக்கு கடுமையான விமர்சனம் வச்சிங்க. இப்போ உங்களுக்கு விமர்சனம் வைக்கணும்னா பன்மடங்கு வைக்கணும். ஆளை தெரியலை, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ரூல் தமிழ்நாடு என்று சொல்லணும். தமிழ்நாட்டில் சட்ட சீரழிவுகள் எல்லாமே நடந்துட்டு, பகல் கொள்ளை, திருட்டு, பகல் கொலைகள், மிரட்டல்கள், பெண்கள் மீது பாலியல் பலாத்காரங்கள், காவல் மரணங்கள் இவ்வளவு நடக்கும்.
இப்படியான நிலையில் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல், நான் கொடுத்த உறுதிமொழிகளில் 75% 80% நிறைவேற்றி விட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல? பார்ப்போம். காலம்தான் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.